எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனா எழுதி வைக்கிறதா பில்லு வந்து ரெஜிஸ்டர்டா இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்டா இருக்கலாம், மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கா இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கா இருக்கலாம். வில்லு உங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வில்ல வந்து ப்ரொபேட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும். ப்ரொபேட் அப்படிங்கிறது கோர்ட்ல போயிட்டு இந்த வில் ஜெனுவன் தான், யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த வில்ல அவங்க எழுத வைக்கல, இவங்க தான் விட்னஸ், இவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமா அட்ஜுடிகேட் பண்ணி ப்ரொபேட் அப்படிங்கிற ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இப்போ இனிமேட்டு ஹிந்துஸ் எழுதுற பில்லுக்கு ப்ரொபேட் மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா பில்லு வந்து மும்பை, கல்கட்டா அண்ட் சென்னைக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸோ இல்லைன்னா சென்னைக்குள்ள அவங்க இறந்து போறாங்க அப்படின்னா ப்ரொபேட் வந்து மேண்டேட்டரியா இருந்தது, இனிமேட்டு அது கிடையாது. ஆனா எப்பெல்லாம் பில்லு வந்து ப்ரொபேட் பண்ணணும் அப்படின்னும் போது பில்லு வந்து டிஸ்பியூட்ல இருக்கும்போது, அதாவது இந்த பில்லு எழுதினவங்க வந்து ஒரு கம்பல்ஷன் எழுதிருக்காங்க இல்லைன்னா ஒரு ஃப்ராட் பண்ணி தான் எழுத வச்சிருக்காங்க, இந்த வில் ஜெனுவன் இல்ல, இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆகும்போது கோர்ட்ல நீங்க ப்ரொபேட் வாங்கிட்டு தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு ஜட்மெண்ட் வந்திருந்தது. வில் இருந்தா பட்டா அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ்ல வந்து நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ப்ரொபேட் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. சோ இனிமேட்டு ப்ரொபேட் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான். எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு இந்த ப்ரொபேட் என்ற ப்ராசஸ் கிடையாது, ஹிந்துஸ்க்கு மட்டும் தான் இருந்தது. அதுவும் முக்கியமா மும்பை, கொல்கட்டா அண்ட் சென்னையில இருந்தது. சோ எல்லாத்தையுமே யூனிஃபார்மா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.